டக் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மணிரத்னம் எடுத்ததுலயே தி வொர்ஸ்ட் மூவின்னு சொல்ற அளவுக்கு தி மொக்க கேங்ஸ்டர் படம்ங்கிற லெவலுக்கு தான் படத்தை எடுத்து பிரசன்ட் பண்ணி வச்சிருக்காரு. டெல்லி, கோவா, திருச்செந்தூர் வரைக்கும் இறங்கி பேன் இண்டியா லெவல்ல சம்பவம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு சீனை ஒரு ஸ்டேட்ல ஸ்டேஜிங் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு டக் லைஃப் படத்துல. கமலஹாசன், எஸ்டிஆர், த்ரிஷா, ஜோஜோ ஜார்ஜ், நாசர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல மணிரத்னம் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிற ஒன் ஆஃப் த கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசன் ஒரு ஷூட் அவுட்ல இருந்து தத்த பிள்ளையா சிம்புவை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. சிம்புக்கு தான் தொலைஞ்சு போன தங்கச்சிய கண்டுபிடிக்கணும்னு ஒரு பக்கம் ஆசை இருந்தாலும், சக்திவேல் நாயக்கர் கூடவே வளர்ந்ததுனால அவரோட குடும்பத்துக்கு பயங்கர விசுவாசமா இருக்காங்க. கமலஹாசனை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில பேர் பண்ணக்கூடிய தந்திரத்துல சிம்பு மாட்டிக்கிட்டு கமலஹாசனை எதிர்த்து கமலஹாசனை கொலை பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்ன, திரும்ப கமலஹாசன் உயிரோட வந்து அந்த கூட்டத்தையே ரிவெஞ்ச் எடுத்து அழிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய கலாட்டா என்ன, த்ரிஷாக்காக எதுக்கு அப்பனும் வளர்ப்பு பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க, இதுக்கு நடுவுல போலீஸ் ஆபீசர் அசோக் செல்வனை வச்சு இவங்க என்ன காமெடி பண்ணிருக்காங்க எல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலயுமே படம் ரியலிஸ்டிக்கா இல்லாம போயிருச்சு. ராவா எடுக்கிறேன்னு சொல்லி பல கேங்ஸ்டர் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி சீன் டு சீன், ஃப்ரேம் டு ஃப்ரேம் 90s 80s டிராமா ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு அவுடேட்டடான கமர்ஷியல் கேங்ஸ்டர் டிராமா மூவி தான் இது. ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு என்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம போயிருச்சு. படத்துல ஆக்ஷன் டிராமாவையும் எமோஷனல் டைலாக்ஸ மட்டுமே நம்பிதான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போதே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தங்கச்சி எமோஷன், சென்டிமெண்ட் எல்லாமே கடைசியா கிளைமேக்ஸ்ல 5 நிமிஷத்துல வச்சு எவாலுவேட் பண்ணதுனாலயே கதைக்கு சுத்தமா செட் ஆகல. நாசர் கேரக்டர் வச்சு அவங்க பண்ணக்கூடிய வில்லத்தனம், ஜோஜோ ஜார்ஜ்னு சொல்லி இத்தனை கேரக்டர்ஸ சுத்தி இவங்க இவ்வளவு பேரும் இந்த பதவிக்கும் பேருக்கும் பவருக்கும் எதுக்கு துரோகம் பண்றாங்க எக்ஸ்பிளைன் பண்ணவ இங்க எஸ்டிஆருக்கு ப்ராப்பரான ஜஸ்டிபிகேஷனும் கிளாரிட்டியும் கொடுக்காத அளவுக்கு ஒரு சின்ன பையனாவும் டம்மியாவும் காமிச்சிட்டாங்கன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. படம் முழுக்க பில்டப் ஷாட்ஸ் மட்டுமே நரைச்சு எடுத்து வச்சு எஸ்டிஆர் ஃபேன்ஸ நிறைய இடத்துல ஏமாத்திருக்காங்க. கமலஹாசனுக்கும் எஸ்டிஆருக்கும் இன்டர்வெல்லையும் கிளைமேக்ஸ்லயும் நடக்கக்கூடிய கிளாஷஸ் மட்டும் தான் படம் பத்துல நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி நோட்டபிளா எதுவுமே இல்லங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படம் டெக்னிக்கலா நீட்டா, கலர்ஃபுல்லா, கிராண்டா, கமர்ஷியலா சூப்பராவே இருந்துச்சு. சாங்ஸுமே நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. கல்யாண சாங்கா இருக்கட்டும், எமோஷனல் சாங்கா இருக்கட்டும், சுகர் பேபி சாங்க வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கட் பண்ணி ஸ்கிரீன்ல டேப்ல பாக்குற விஷுவல்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு கடுப்பேத்தி இருப்பாங்க. மணிரத்னம் படம்ங்கிறதுனாலே சாதாரண டயலாக் பேச கூட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மரை கூட்டிட்டு வந்து படத்துல வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. எந்த கேரக்டர்ஸுமே ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல. த்ரூ அவுட் மூவிக்கு ஓவராலா படம் பார்க்கும்போது ஜில்லா, விவேகம் எல்லாத்தையும் கலந்து காமெடி பண்ணிட்டாங்களோன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. லேபலை மட்டும் பிரிச்சுட்டு மணிரத்னம் கேங்ஸ்டர் ஃபில்ம்னு ஒட்டி கொடுத்துட்டாங்க. இதுக்கு எதுக்குடா செக்க சவந்த வானத்தையும் நாயகன் படத்தையும் ரீவாட்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி காண்டாகிற லெவலுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரே ஒரு கேரக்டர் நேம மட்டுமே ஸ்பின் ஆஃபா யூஸ் பண்ணிருக்காங்க. படத்துல எங்கேயுமே பெரிய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் கொடுக்காம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு நான் லீனியர் த்ரில்லர் படத்தை தான் இவங்க பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. நிறைய எலிவேட்டிங் சீன்ஸ் இருந்தாலும் சீன்ஸ் பெருசா எலிவேட் ஆகல. அந்த இடத்துல கமல் அண்ட் எஸ்கேஆர் ஃபேன்ஸ் தான் ஒன்னா சேர்ந்து கத்தி அந்த சீனை எவாலுவேட் பண்ண ட்ரை பண்றாங்க. வெளியே இருந்து படம் பயங்கர லென்த்தியாவும் டிராகிங்காவும் ஸ்லோவா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். படமே இன்டர்வெலுக்கு அப்புறம் தான் டேக் ஆஃப் ஆச்சு. மொத 1 மணி நேரத்துக்கு யார் என்ன பண்ணாங்க, இந்த குடும்பம் எப்படி ஒன்னு சேர்ந்துச்சு, எப்படி இவ்வளவு பெரிய குடும்பமா மாறும்னு கதைய மட்டுமே வச்சு ஈஸியா கம்பி கட்டி ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லயுமே 2 வருஷம் ஈஸியா ஸ்கிப் பண்ணி எந்த ஒரு மாண்டேஜ் சீக்வன்ஸ்லயும் கூட அவரு கத்துக்கிட்டா இதனால இப்படி ஆனாருங்கிற ஒரே ஒரு வசனத்தை மட்டுமா நம்பி இவ்வளவு பெரிய படத்தை எடுப்பீங்கன்னு கேக்குற லெவலுக்கு தான் ஆடியன்ஸை சீட் பண்ணிருக்காங்க. ஓவராலா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி. மணிரத்னம் இந்த படம் பண்ணாம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் இந்த படத்தை ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தக் லைஃப் மூவிக்கு நம்ப தரக்கூடிய ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 62 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.